தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சொந்த தொகுதியில் கோட்டை விட்டார். சொந்த தொகுதியில் கோட்டை விட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சொந்த தொகுதி போடி. தற்பொழுது போடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவருடைய சொந்த ஊர் பெரியகுளம் தற்பொழுது தனி தொகுதியாக மாறிவிட்டது. அங்கு தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். கடந்த சட்டசபை தேர்தலில் போடி தொகுதியில் போட்டியிட்டு இழுபறியில் வெற்றி பெற்றார். போடி தொகுதியில் அவருடைய தேர்தல் பணிகளை மேற்கொண்டவர் திருப்பதி. இவர் ஓ பன்னீர்செல்வத்தின் வலதுகரம். இவர்தான் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தின் தேர்தல் பணிகளை முன்னின்று நடத்தி ஓ பன்னீர்செல்வத்தை வெற்றி பெற வைத்தவர். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அரசியல் நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் திருப்பதி போடி தொகுதியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் 400 பேரை அழைத்து கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். தற்பொழுது போடி தொகுதியில் ஓபிஎஸ் கூடாரம் காலியாகிவிட்டது. போடி தொகுதி ஓபிஎஸ்ஸின் கோட்டை என்று கருதப்பட்டது. தற்பொழுது அந்த கோட்டை தகர்ந்து விட்டது. தற்பொழுது போடியில் ஓபிஎஸ் போட்டியிட்டால் அவருக்கு வேலை பார்க்க கூட ஆள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. அவருடைய ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் மதில் மேல் பூனையாக உள்ளார். அவர் திமுகவில் இணைகிறாரா, திமுகவுடன் கூட்டணி வைக்கிறாரா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது போடி தொகுதி ஓ பன்னீர்செல்வத்தை விட்டு அவருடைய கையை விட்டு போய்விட்டது.